ஒரு வீடியோவோட வந்துட்டேன். எஸ், Q&A வீடியோ தான். நிறைய பேர் நிறைய क्वेश्चन என்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னால் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து உங்களோட கலர், உங்கள் ஃபேவரட் கலர் என்ன, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார் அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. அதுக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ண போகிறது கிடையாது. நான் என்னை பற்றி நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். என்னை பற்றி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. ஸோ அதான் எனக்கு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன், காட்டுறேன். 25 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நான் எழுதி வச்சுருக்கேன். ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி அதை மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஸோ என்னை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கனை மறக்காம டேப் பண்ணி வச்சுக்கோங்க, அண்ட் இந்த வீடியோ மறக்காம லைக்கும் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ஹூ இஸ் விக்கி? விக்கி யாரு அப்படின்னு. ஏன்னா நிறைய வீடியோஸ்ல நான் வந்து சொல்லியிருக்கேன், விக்கி தான் இது பண்றான், விக்கி தான் அது பண்றான் அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருந்திருக்கேன். யாரு விக்கி? விக்கி இஸ் மை பாய் ஃப்ரெண்ட், ஃபியான்சி. கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். ஸோ லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். இப்போ என்னோட பாய் ஃப்ரெண்ட். போதுமா? ஸோ செகண்ட் கொஸ்டின், டூ யூ ஹாவ் எனி க்ரஷ், பாய் ஃப்ரெண்ட் ஆர் ஹஸ்பண்ட்? எஸ், ஐ ஹவ் பாய் ஃப்ரெண்ட், நேம் இஸ் விக்கி. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யார் விக்கின்னு. கப்பல் வீடியோஸ் வேணுமான்னு கேளுங்க. ஏன்னா அவனுக்கு இந்த கேமரா முன்னாடி வந்தெல்லாம் பேசி நான் பண்ணுறது மாதிரிலாம் பண்ணக்க அவங்களுக்கு சுத்தமாக வராது, அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது. அதுக்காகவே எங்களுக்குள்ள அவ்வளோ சண்டை நடந்திருக்கு. பட் வேணும்னு சொல்லுங்க கப்பிள்ஸ் வீடியோ, அப்போ தான் அதை பார்த்துட்டாவது வாரணான்னு பார்ப்போம். தேர்ட் கொஸ்டின், யுவர் பிக்கஸ்ட் ட்ரீம்? எனக்கு ஒரு பெரிய ட்ரீம்னா நம்ம சேனல் வந்து 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகணும், எங்கள் அம்மா அப்பாவுக்கு சொந்தமாக வீடு வச்சு கொடுக்கணும், கடனெல்லாம் தீரணும், சீக்கிரமாக செட்டில் ஆகணும். இதுதான் என்னோட பிக்கஸ்ட் ட்ரீம். Fourth question, when you get interest on craft? ஓகே, எனக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து கிராஃப்டில் வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு கிராஃப்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் தான். எப்படின்னா இந்த ஸ்கூலெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வர சொல்லும்போது இந்த அரிசியில் ப்ராஜெக்ட் பண்ணிடுவாங்க, இந்த தீக்குச்சியில் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வாங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு போகும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கு தான் ஃபஸ்ட்டும் கிடைக்குமா. ஸோ அதுலேருந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த வேலை ஒர்க்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தப்போ இந்த கிராஃப்ட் வந்து நான் பண்ண ஆரம்பிக்கும் போது ஐ ஃபீல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப வந்து மைண்ட் ரிலாக்ஸாக இருந்துச்சு. அது திருப்பியும் எனக்கு கிராஃப்ட் மேலே ரொம்ப க்ரேஸாக ஆரம்பித்தேன். ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப்ட் மேலே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. ஃபிஃப்த் கொஸ்டின், யுவர் ஃபேவரட் பர்சன்? அஃப்கோர்ஸ் எங்கள் அம்மா, அப்பா, விக்கி, டைனா, டோரா அண்ட் நீங்கள், என் செலிபிரிட்டிஸ். நீங்கள் தான் என்னோட ஃபேவரட் பர்சன். அண்ட் பார்த்தீங்கன்னா என்னை ரொம்பவே சியர் பண்ணுற பர்சன் ஆல்சோ. ஓகே, வாட் இஸ் யுவர் ஏஜ்? நிறைய பேர் கேட்டிருக்காங்க உங்களோட ஏஜ் என்ன, உங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு. என்னோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 28 ஆகுது. ஓகே, புரிஞ்சுக்கோங்க, 28. செவன்த் கொஸ்டின், யுவர் யூடியூப் சேலரி? ஓகேவா, இது வந்து நிறைய பேர் கேட்டீங்க. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 60-70 கிட்ட வந்துட்டு இருந்துச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 20, 15, 13K அந்த மாதிரி தான் எனக்கு வந்து சேலரி வந்துட்டு இருக்கு. ஓவராலாக இப்போ எனக்கு வரல. ஏன்னா வியூவர்ஸ் போனால் மட்டும்தான் நம்மளுக்கு நிறைய ரெவன்யூ வரும் யூடியூப்லேருந்து. எனக்கு வியூவர்ஸே இப்போ போகிறது கிடையாது. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இடையில கொஞ்சம் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணுறதுனால தப்பி நிற்கிறேன். தெலுங்குட்டி நானும் கார் வாங்கணும், வீடு வாங்கணுங்கெல்லாம் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் வியூவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வேறு சேனல் மாதிரியெல்லாம் கிடையாது. என்னோட எஃபர்ட் அவ்வளோ போடுறேன் இந்த சேனலில், புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் சேனல் ஆல்சோ. ஸோ ப்ளீஸ். 8th கொஸ்டின், why you change your home? இது நிறைய பேர் கேட்டீங்க. நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டேன். அதனால நிறைய பேர் என்ன மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, உனக்கு ஆடம்பரமாக இருக்கணும், அதுக்கு தானே உங்கள் அம்மா அப்பாலாம் விட்டு போகிற, இப்படி ஒருக்கா நீ வாழணுமா அப்படின்ட்டுலாம். எனக்கு வந்து ரொம்பவே உண்மையாக ரொம்ப சேடாக இருந்தேன். ரீசனாக ஏன்னு சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் அந்த வீட்டுக்கு போகும்போது எங்கள் அம்மாட்ட சொல்லியிருந்தேன். எங்கள் அம்மா பட் எனக்கு அந்த வீடு செட் ஆகிறது மாதிரி இல்லை. ஏன்னா 2 ரூம் தான் இருக்குது. எனக்கு வந்து வீ ஸ்டோரை தனியாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஸ்டுடியோ இருக்குது அப்படின்னு. பட் அவங்களே புரியலை நான் சொன்னது.
எனக்கு அந்த டைம்லேருந்தே ப்ரெஷர் ஆக ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து பிடிக்காது, அந்த வீடே பிடிக்கல, இருந்தாலும் போனோம். திருப்பியும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அங்கே அடாப்ட் பண்ண பார்த்தேன். பட் என்னால் சுத்தமாக முடியலை. அப்போ எங்கள் அம்மா அப்பாட்ட சொன்னேன் என் கூட வந்துருங்கன்னு. அவங்க தான் சொன்னாங்க, சரி கொஞ்ச நாள் போய் தனியாக உட்காரு, கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் போடு. ஏன்னா நான் கொஞ்ச நாள் வீடியோஸும் போடலை அந்த ஸ்ட்ரெஸ்னால. ஏன்னா உங்களால் எப்போதுமே பிடிக்காத இடத்துல இருந்தால் கண்டிப்பாக உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதே சுச்சுவேஷனில் தான் நானும் இருந்தேன். நான் அப்போ சொன்னேன், டைனடோராவது நான் கொண்டு வரேன்னு சொல்லும்போது இல்லை உன்னால் பார்த்துக்க முடியாது, ஸோ நாங்களே பார்த்துக்குறோம், நீ தனியாகவே போ அப்படின்ட்டாங்க. ஸோ வித் எங்கள் அம்மா அப்பா பெர்மிஷனோடு தான் நான் வந்தேன். எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கேன், டைனடோரா அம்மா அப்பாலாம் விட்டு தனியாக இருக்கிறதுக்கு. எனக்கு என்ன தலையெழுத்தா எவ்வளோ தூரத்துக்கு வந்து கஷ்டப்படணும்னு. பட் எனக்கு இந்த இடத்துக்கு வந்தேன். நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், எனக்கு வந்து மோஸ்ட்லி யூடியூப் ஈவெண்ட் எல்லாம் எங்கே வரும்னா, நிறைய பேருக்கு சென்னை பெங்களூர் வரும்னா எனக்கு அங்கே வராது. எனக்கு மோஸ்ட்லி நொய்டா, காசியாபாத், பூனே அந்த மாதிரி இடத்துல தான் வந்து எனக்கு வரும். அந்த டைம் என்ன பண்ணுவோம்னா அங்கேருந்து நான் ட்ராவல் பண்ணி இங்கே தான் வர மாதிரி இருந்துச்சு. அதனாலே நான் நிறைய இடத்த பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணேன். ஸோ அதில் என்ன எனக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே நான் ரிஜெக்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து வீடை வந்து டெல்லியில் சூஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு டெல்லி வந்து ஆல்ரெடி நான் இருந்திருக்கேன், எனக்கு தெரிஞ்ச ஊர், எனக்கு ரொம்ப தெரியும், ரொம்ப கம்ஃபர்டபுள் பிளேஸ். ஸோ அதான் இங்கே வந்தேன். புரிஞ்சோ? ஓகே, 9th கொஸ்டின். உங்களோட சின்ன வயசு ஆம்பிஷன் என்ன? நிறைய இருந்திருக்கு. ஒவ்வொரு கிளாஸுக்கு போகும்போது ஒவ்வொரு ஆம்பிஷன் எனக்கு இருக்கும். ஒருக்கா டாக்டருங்க, ஒருக்கா டீச்சருங்க, கண்டிப்பாக எல்லாருமே இப்படி தான் பண்ணியிருக்கோம். ஒருக்கா இன்ஜினியருங்க. பட் லாஸ்ட்டாக வந்து நான் வந்து ஒரு ஃபேஷன் டெக்னாலஜி படித்து ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆகணும்னு தான் நினச்சேன். பட் முடியலை, யூடியூபர் ஆகிட்டேன். ஓகே, 10th கொஸ்டின். உங்களோட ஃபேவரட் யூடியூபர்? என்னோட ஃபேவரட் யூடியூபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே சொல்லணும்னா எனக்கு வந்து ஒரு சேனலையும் பிடிக்காது. உண்மை அதான், எனக்கு பிடிக்கும், நான் பார்ப்பேன் அப்படின்னா எல்லாரும் சேனலையும் பார்ப்பேன். இதான் என்னோட ஃபேவரட் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். எப்போவுமே என்னோட தான் எனக்கு ஃபேவரட். உண்மையை சொல்லணும்னா எனக்கு எல்லா சேனலையும் பிடிக்காது. ஏன்னா நான் நிறைய சேனல் பார்த்து நான் உண்மையாக ஐ ஆம் எ ஹியூமன். எனக்கு பொறாமப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு தெரியும் கிராஃப்ட் வீடியோஸ் போடுறேன். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஒவ்வொரு நாள் இந்த கிராஃப்ட் வீடியோ எடுக்கிறதுக்கு? கஷ்டப்பட்டு போடுறேன். நம்மளுக்கெல்லாம் க்ரோவே ஆக முடியாது. பட் அவங்கெல்லாம் சும்மா ஒரு செகண்ட் அந்த வீடியோ இருக்கும் அவங்க போடுற வீடியோஸ். அதுக்கெல்லாம் அவ்வளோ வியூவர்ஸ் அவ்வளோ இதெல்லாம் இருக்கும்போது சரி நம்மலாம் ஒரு எஃபர்ட்டும் போடலை போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப ஹர்ட் ஆகும். அதனால இப்போ நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் நான் பார்க்குறதே கிடையாது. ஒன்லி என்ன பண்ணுவேன்னா என்ன கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது பார்த்துட்டு இருக்கதா. பட் நான் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறதுன்னா விஜய் சுத்து வ்ளாக்ஸ் பார்ப்பேன். விஜய் சுத்து வ்ளாக்ஸ் வந்து பார்ப்பேன். நம்ம சாராக்காவோட சேனல் பார்ப்பேன், மை ஃபேவரட் சேனல். அதுக்கப்புறம் அம்மு டைம்ஸ் அவங்களோடது பார்ப்பேன். ஸோ இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, அவங்க வீடியோஸ் தான் ரொம்ப பார்ப்பேன். 11th கொஸ்டின். யுவர் ஸ்கூல் நேம்? என்னோட ஸ்கூலில் வந்து எங்கள் அம்மா அப்பா கொடுத்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா வினிஷா. என்ன எல்லாரும் எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்க? அந்த டைம் அவங்களுக்கு அது பாடி ஷேமிங்கா இல்லைன்னா கலர் ஷேமிங்கா அப்படின்னு எல்லாம் எனக்கு தெரியல. பட் அவங்க என்ன கூப்பிடுறது எப்படின்னா இருக்கும்னா இப்படிதான் என்ன கூப்பிடுவாங்க. ஏன்னா நான் பிளாக்காக இருக்கேன். எனதோ இவங்கெல்லாம் நம்ம ஃபாரின்ல பிறந்து வளர்ந்தவங்கள மாதிரி, நம்ம என்னதோ வந்து அந்த நம்ம தமிழ்நாட்டில் பிறந்துட்டோம், இவங்களாம் ஃபாரினில் பிறந்தவங்கள மாதிரி தான் என்னை வந்து கூப்பிடுவாங்க. எங்கெல்லாம் கூப்பிடுவாங்கன்னா கிளாஸில் நான் ரெஸ்ட் ரூம் போகும்போது மேம் என்னை எழும்பு அப்படின்னு சொன்னாலே அங்கே வந்து பேக்லேருந்து சவுண்டு வரும், கா 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 அப்படின்னு. அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கும்போது கா 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 அப்படின்னு என்ன பார்த்தாலே கூப்பிட்டுருவானுங்க. இப்போல்லாம் அவங்களுக்கு வந்து அவங்கள பார்த்தாலே ஷேமாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. பாடி ஷேமிங் இப்போ தான் பேசப்படுது. அந்த டைமில் அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு காமெடி, அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுறதா அவங்களுக்கெல்லாம் காமெடி. பட் இப்போல்லாம் அவங்க எப்படி தெரியுமா இருக்காங்க? நாங்கள் யாரையுமே ஹர்ட் பண்ண மாட்டோம், நாங்களாம் ரொம்ப நல்லவங்க மாதிரி தான் அவங்க வந்து ஷோ ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தான் தெரியும் அவங்க எவ்வளோத்துக்கெல்லாம் என்னை ஹர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே நீ சீரியஸ் ஆகாத. ஓகே பண்ணுறேன். 12th கொஸ்டின் வந்து அக்கா உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா? நோடா, இன்னுமே எனக்கு மேரேஜ் ஆகலை, என்கேஜ்மெண்ட் ஆகலை, ஒன்றுமே ஆகலை. இனி தான் நான் பண்ண போகிறேன். எனக்குமே எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா எனக்கு மேரேஜ் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் ஓப்பனாக சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. எனக்கு எங்கள் அம்மா அப்பாவுக்கே நான் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய பண்ணணும், செட்டில் பண்ணணும்லாம் ஆசை இருக்குது. இப்போ எனக்கு லைஃப்பை நோக்கி போனேன்னா எனக்கு அவங்கள பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பாவும் நல்லா செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய லைஃப். அதான் இப்போதைக்கு நான் மேரேஜ் பண்ணாமல் இருக்கேன். 13th கொஸ்டின். கிராஃப்டை தவிர வாட் இஸ் அ ஃபேவரட் திங் டு டூனாக்கா? கிராஃப்டை தவிர எனக்கு என்ன ஃபேவரட்னா தூங்குறது.
நல்லா தூங்குவேன். எனக்கு செம்மையாக தூங்க பிடிக்கும். ஐ மீன் ஒரு தூங்குற போட்டி வச்சாலே நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். தூங்க பிடிக்கும், சமைக்க பிடிக்கும், குக்கிங் பிடிக்கும். பட் இந்த சாம்பார் பருப்பெல்லாம் வைக்க பிடிக்காது. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட்டு வந்து சமைக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படின்னா கிராஃப்டை தவிரனா ஒரு ஹாபினா எனக்கு வந்து சமைக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும், குக்கிங். 10th question, why do you like crafting? ஏன் எனக்கு கிராஃப்ட் பிடிக்கும்? ஏன் எனக்கு கிராஃப்ட் பிடிக்கும் அப்படின்னா, நீங்கள் நினச்சி பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணி தவிக்குது. ஸோ வந்து அந்த இடத்துல வந்து ஒரு தண்ணி பாட்டில் இருக்குது. ஸோ அந்த தண்ணியை குடிச்சிடுவீங்க. பட் அந்த பாட்டில் எடுத்து நீங்கள் தூக்கி போட்டுருவீங்க. அந்த பாட்டில் வச்சு உங்களுக்கு ஒரு யூஸ் இருக்கா, ஜஸ்ட் அந்த யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தூக்கி போட்டுருவீங்க. என் லைஃப்பில் அது வந்து நிறையவே நடந்திருக்கு. என்னை நல்லாவே யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணவும் ரொம்ப அதிகம். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா என்னை வந்து அந்த கிராஃப்ட்டை கூட வந்து நான் வந்து ஈக்குவல் பண்ணிப்பேன். ஸோ பட் அது மீன் எப்படி சொல்கிறது, அவங்க தூக்கி போட்டால் இப்போ பாருங்கள், நிஷா வந்து எல்லாரையும் தெரியுது, ஒரு 2 million சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, என் லைஃப்பை நானே லீட் பண்ணுறேன். ஸோ ஐம் ஸோ ப்ரவுட் அபவுட் மீ. ஓகே, நான் வந்து என்ன நினச்சி எனக்கே ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஸோ அது மாதிரி தான் கிராஃப்ட்டும். இப்போ வேஸ்ட்டை நீங்கள் தூக்கி போடுறத வச்சு நம்ம சூப்பராக ஒன்று பண்ணலாம். ஸோ அதனால எனக்கு வந்து கிராஃப்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும். எனக்கு கிராஃப்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே மனசே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அமைதியாக இருக்கும், மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து எல்லாருமே யூடியூப்ல கண்டென்ட் வீடியோ போடும்போது நான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வீடியோ போடுறேன்னு சொல்லி நினைக்கும் போது எனக்கு இன்னுமே ரொம்ப பெருமையாக இருக்குது. அதனால இன்னுமே எனக்கு கிராஃப்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். 15th question, எதனாலக்கா நீங்கள் அழுதிங்க? என்ன விஷயம் உங்களை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி உங்கள் பேரண்ட்ஸே ஹர்ட் பண்ணீங்க? இது யாருமே என்கிட்ட கேட்கல. பெஸ்ட் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து உண்மையை சொல்லலாம், யாருமே கேட்கல. நான் எதனால ஃபர்ஸ்ட் அழுதேன் அப்படின்னா, எங்கள் அம்மா அப்பா மேலே இருந்து கோவத்தில் நான் அழவே செஞ்சேன். நான் அப்படி சொன்ன மாதிரி தான், எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி என்னை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. என்னை பிடிக்காத இடத்துல கொண்டு இருந்துனீங்கன்னு மேலே அவங்க மேலே எனக்கு செம்ம கோவம். அடுத்து என்ன பெரிய விஷயம்னா, எனக்கு பிடிக்காத இடத்துல இருந்துக்கிட்டு அதை பண்ணி இதை பண்ணு சுற்றி இருக்கவங்க மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி என்னை ஸ்ட்ரெஸ் பண்ணுறது. இங்கன்னா எவனும் கேட்க மாட்டான். அங்கே அப்படி கிடையாது. மேரேஜ் பண்ணிக்கோங்க, ஐயோ 30 வயசு ஆக போகுதா, அடுத்தவங்களுக்கு குழந்தையே கிடைக்காது, அவ்வளவுதான் போச்சு அப்படின்னால என்ன ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, எங்கள் அம்மா ஒரு 4 o'clock வைங்களேன் என் ரூமுக்குள்ள வந்துக்கிட்டு, என்ன வீடியோ போடலையா, நாங்கள் ஒன்றை நம்பி தான் இருக்கோம் அப்படின்னாலாம் சொல்லும்போது எனக்கு இன்னுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு பிடிக்காத இடத்துல உட்காந்து வந்துட்டு அதை செய்யணும்னா நான் எப்படி செய்வேன், உங்களுக்கு ஏன் அது புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ரொம்ப சத்தம் போட்டு விட்டுருவேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன். எங்கள் அம்மாக்குள்ளே எனக்குள்ள ரொம்ப சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, அவங்களை இருந்ததுக்கு ஹர்ட் பண்ணணும், நம்மளே தனியாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்த முடிவு தான். பட் அவங்க தான் அது ஃபஸ்ட் என்கிட்ட வந்து சொன்னாங்க, நீ தனியாக போயிடு, எதுக்கும் கொஞ்சம் தனியாக இருந்து பாரு, ஆல்ரெடி வந்து ரொம்ப நம்ம 2 பேருக்குள்ள ரொம்ப சண்டை வருது அப்படின்ட்டு பேசி எடுத்த முடிவு தான் இது. 16th question, ஹலோ அக்கா, எப்படி யூடியூப் சேனல் மெயின்டைன் பண்ணுறீங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்காதா? எப்படி கண்டென்ட் யோசிக்கிறீங்க? குட் கொஸ்டின். இந்த வேறு கண்டென்ட் எல்லாம் எனக்கு தெரியாது. பட் கிராஃப்ட் கண்டென்ட்ங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது வந்து இருந்து பண்ணும்போது நிறைய சொதப்பும், திரும்ப இருந்து பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொன்று எப்படின்னா, நான் வந்து யூடியூப் எப்படி நான் மெயின்டைன் பண்ணுறேன்னா, எப்படி மெயின்டைன் பண்ணுவேன் சிஸ்டம்னா, நிறைய பேருக்கு நிறைய யூடியூப் சேனல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி 2 million வச்சுருக்க யூடியூப் சேனல்ஸ்க்கு வந்து எடிட்டிங் பர்சன் இருப்பாங்க, தம்ப்நெயில் எடிட்டிங் பர்சன் இருப்பாங்க, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பர்சன் இருப்பாங்க, கேமராமேன் இருப்பாங்க. பட் எனக்கு யாருமே கிடையாது, நான் மட்டுமே தான். எல்லாமே நான் மட்டும் தான் பண்ணுவேன், என்னோட ட்ரைபாட் அண்ட் மீ. ஸோ 2 பேரும் சேர்ந்தா எல்லாமே பண்ணுறது, யாருமே சப்போர்ட்டு கிடையாது, நான் தான் எல்லாமே இது பண்ணிக்கிறேன். அதான் நான் இன்னும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் எனக்கு இது பிடிச்சிருக்கு பண்ணுறதுக்கு. ஓப்பனாக சொல்லணும்னா அதை இப்போ என்ன தனியாக விட்டுருக்காங்களா, நான் பண்ணிடுவேன். பட் நான் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சவுண்டு கேட்கும், எங்கள் அம்மா அப்போ தான் மிக்சியில் போட்டுக்கிட்டு ஏதாவது அரைச்சிட்டு இருக்கோம். அந்த டைம் எனக்கு ரொம்ப கோவம் வரும், நான் கத்துவேன், எம்மா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம், ஏமா இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நைட்டு தூங்க மாட்டேன், ஏன்னா எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் தான் வீடியோ எடுப்பேன், அப்போ தான் சவுண்டு வராது அப்படின்னு. அதனால கூட எனக்கு தூங்காமல் இருக்கனால கூட எனக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கலாம். பட் நான் இப்படி தான் யூடியூப் வந்து நான் தான் ஃபுல்லாகவே வந்து மேனேஜ் பண்ணுறது. 17th கொஸ்டின், நீங்கள் ஏன் டெல்லியில் இருக்கீங்க அக்கா? ஏன்னா டெல்லியில் இருக்கிறேன்னா, நான் இதுக்கு முன்னாடியே டெல்லியில் தான் இருந்திருக்கேன். எனக்கு டெல்லி வந்து பிடிக்கும். நிறைய பேர் வந்து வடக்கன்ஸ் அப்படி இப்படின்னு சொன்னாலும் அது இன்னொரு சைட் ஆஃப் டெல்லி இருக்கலாம். நான் இருக்கிற டெல்லி அப்படி கிடையாது, ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸாக தான் இருக்கும். என்னென்னா நம்மளை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பண்ணிக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லைங்க, நான் இப்போ வந்து ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் கூட என்ன ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, என்னம்மா ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு போயிடுவாங்களே தவிர, இங்கே பாரு பையன் கூட வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன தான் பெற்று வச்சுருக்காங்களோ அப்படிங்கலாம் என்ன சொல்லவே மாட்டாங்க.
அண்ட் முக்கியமாக எனக்கு பிடிச்ச லைஃப்பை நான் இங்கே இருப்பேன், லீட் பண்ணுவேன். அங்கே போய் என்ன யாருமே இங்கே வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, குழந்தை பத்துக்கணும் யாருமே சொல்ல மாட்டாங்க. அடுத்தது என்ன சொல்கிறது, எனக்கு இங்கோட சரௌண்டிங் எனக்கு பிடிக்கும். அது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. என்னை பற்றி யாருமே காசிப்பிங்க பேச மாட்டாங்க. அங்கே அப்படி கிடையாது, என்னை பற்றி தான் ஃபுல் காசிப்பாக இருக்கும். எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதனால கூட டெல்லி பிடிக்கலாம். பட் இங்கோட கல்ச்சர்ஸ் எனக்கு பிடிக்கும். இவங்க பார்க்க துப்புறதை விட அது எனக்கு பிடிக்காது. பட் வேற விஷயங்கள்லாம் சம்திங் ரொம்ப நல்ல பர்சன்ஸ் தான். டைனா மாதிரி ஒரு டாக் கீழே இருக்குங்க, அதான் சவுண்டு போட்டுச்சு. 18th question, when you get married. நான் மேரேஜே பண்ணிக்க போகிறது கிடையாது அப்படி சொல்லுவேன் நான் நினச்சிங்க. மேரேஜ் பண்ணிப்பேன், இன்னும் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் மேரேஜ் பண்ணலான்னு தான் ஒரு ஐடியா. ஏன்னா விக்கியுமே செட்டில் ஆகணும், நானும் செட்டில் ஆகணும். கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேரும் அவங்க லைஃப்பை நாங்கள் வந்து வாழாமல் காசுக்கு பின்னாடி எங்களால் ஓட முடியாது. எங்களோட லைஃப்பை வந்து எங்களுக்குன்னு ஒரு ஃப்யூச்சர், எங்களோட ஒரு மெமரிஸ் வந்து நல்ல மெமரிஸாக இருக்கணும். அதனால தான் இப்போ 2 பேருமே கஷ்டப்பட்டுருக்கோம். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிப்போம். ஒரு 2 இயர்ஸ் ஆகும். 19th question, are you really happy without your mom, Diana and Dora? Please tell. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓப்பனாக சொல்லணும்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா காலம் எழுந்து நான் வந்து ரொம்ப பேம்பர் கிட்ட, ஓகேவா. என்னை வந்து அதை இதை செய்யனால எங்கள் அம்மா என்ன சொல்லவே மாட்டாங்க. எல்லா வேலையும் எங்கள் அம்மா தான் செய்யும். நான் போய் செய்யணும் கூட இல்லை வேண்டாம் நீ போ நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு எங்கள் அம்மா விரட்டி விட்டுருவாங்க. அது மாதிரி அப்பாவும் இப்படி தான். என்னை வந்து அதை செய்யணும் சொல்லவே மாட்டோம். உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு அப்படின்னு சொல்கிற அப்பா. எல்லாருக்கும் வீடு மாதிரி அப்படி இருக்காது இப்படி இருக்காது அப்படின்னலாம் எங்கள் வீட்டில் சொல்லவே மாட்டாங்க. எனக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி தான் என்னை இருக்க விட்டுருக்காங்க. ஸோ அதனாலே நான் தெரியல, அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எனக்கெல்லாம் காலம் வேணும்னா எங்கள் அம்மா எனக்கு காஃபி போட்டு கொடுத்துருவாங்க. அப்படி கண்ணை முடிச்சாலும் எனக்கு காஃபியில் தான் கண்ணை முடிக்கும். அந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டு மாதிரி தான் எங்கள் அம்மா, ஓகேவா. எங்கள் அம்மா நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன். உண்மையை சொல்லணும்னா எங்கள் அம்மா லாஸ்ட்டாக போகும்போது இங்கே 2 பாத்ரூம் உண்டு, சரியா. இந்த பாத்ரூம் இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது. அந்த பாத்ரூமில் எங்கள் அம்மா லாஸ்ட்டாக போயிட்டு போனாங்க. அந்த பாத்ரூம் வாஷ் கூட எப்படி சொல்கிறது, அவங்க தொட்டா அந்த இதெல்லாம் எனக்கு அந்த காலுக்கு அந்த அச்செல்லாம் இருந்துச்சா. ஆனால் வந்து தண்ணியும் கீழெல்லாம் தண்ணியும் ஊற்ற மாட்டேன். அதுவும் எங்கள் அம்மா மிஸ் பண்ணும்போது அதோடய பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். ஏன்னா அந்தளவுக்கு எங்கள் அம்மாவும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். டைனா டோரா சொல்ல தேவையே கிடையாது. ஏன்னா நான் தூங்கும்போது என் கூட தான் இருப்பாங்க. நீங்கள் அழுகிறது என் கூட தான் தூங்குறது, என் கூட தான் இருக்கிறது. இப்போ வீடியோ காலில் கூட என் சவுண்டு கேட்டு டைனா குடுக்குடுன்னு ஓடி போய் ஒரே ரொம்ப குறைச்சிட்டே இருப்பா. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் எனக்கு விக்கி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கான், வித்தின் 2 மந்த்தில் நான் அவங்கள எங்கே கூட்டிகிட்டு வந்துடுவேன், கவலைப்படாத டைனா டோராவை அப்படின்னு. ஸோ அந்த ஹாப்பியில் தான் இருக்கேன். பட் உண்மையை சொல்லலாம் ஐம் நாட் ஹாப்பி. பட் லைஃப்னு வரும்போது கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தானே ஆகணும், முன்னாடி போகணுன்னா. வாட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் பிளான் ஃபார் யுவர் லைஃப்? பிளான் ரெகுலராக வீடியோ போடணும், நிறைய காசு சம்பாதிக்கணும், அதுதான் என்னோட பிளானே. ஏன்னா மணி தான் இங்கே யார்கிட்ட ரொம்பவே காசு இருக்கோ அவங்கள தான் நம்ம இங்கே மதிப்பாங்க. ஸோ நிறைய காசு சம்பாதிக்கணும், அண்ட் நல்லா உடம்பு குறையணும், நல்லா ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடணும், என்ன நான் ரொம்ப கேர் பண்ணிக்கணும், அம்மா அப்பாவை பார்த்துக்கணும். இதுதான் என்னோட பிளான். வீஸ்டோரை வந்து ரொம்ப பெருசாக்கணும். ஸோ அதுவும் ஒரு பெரிய பிளானில் இருக்குது. ஆக நீங்கள் இங்கே வந்துட்டிங்கன்னா இப்போ பிஸ்னஸை யார் பார்ப்பா? விக்கி தான் பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் இப்போ ஆர்டர் பண்ணுறதெல்லாம் ஏன்னா வெப்சைட் இருக்கனால எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணால் அவன் எல்லாமே அங்கே வந்து ஆர்டர் பண்ணி பேக் பண்ணி அவங்க வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாமே அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஜஸ்ட் நான் வீடியோ வந்துட்டு இந்த வந்து திங்ஸ் இருக்குன்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவங்க தான் எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ அவங்கள மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் பர்சன் கிடைக்கணும், ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் ஓப்பனாக சொல்லணும்னா. ஏன்னா அவ்வளோ சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. ஓகே, 22 question. ஓகே, இது who is always being with you on bad time and good time? No lies. ஓகே, என்னோட பேட் டைம்லேயும் குட் டைம்லேயும் என் கூட இருந்தது எங்கள் அம்மா அப்பா விக்கி. அம்மா அப்பானை கூட நான் வைங்களேன், என்னை அவங்க பெற்றாங்க, ஸோ அவங்க கூட இருந்தால் ஆகணும். பட் விக்கி அப்படி கிடையாது. நான் என்கிட்ட வந்து இந்த கொரோனா டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ₹1 கிடையாது. ₹1 சாப்பிட கூட வழி இல்லாமல் இருந்தேன். அந்த டைம் எனக்காக என் கூட இருந்து காசு புகுட்டு விட்டதுலேருந்து என்னை ரொம்ப பார்த்துக்கிட்டது. அந்த டைம் சாப்பிட்டதே அவனால தான். நாங்கள் அந்த டைம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து யூடியூப் ஸ்டார்டிங்கில் வந்து என்கிட்ட ஒரு மொக்க கேமரா தான் இருந்துச்சு, ஃபோன் தான் இருந்துச்சு. அவனுக்கு ஃபோனை எனக்கு அனுப்பி விட்டுட்டான்.
அன்னைக்கு போய்ட்டு நீ வீடியோ பிடிச்சிக்கி பார்த்துக்கலாம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அவனை பார்த்தா நானும் யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அவனுக்கு இன்னுமே மேலே க்ரோத் இல்லை. எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ எஃபெக்ட் போடுறான், அவனுக்கெல்லாம் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் சும்மா வேற ஒன்றுமே இல்லாத சேனலுக்கெல்லாம் சப்போர்ட் கிடைக்கும், அதெல்லாம் பார்த்துக்க கூட கஷ்டமாக இருக்கும். பட் அப்படி ஒரு பர்சன் என் லைஃப்பில் வந்து கிடச்சது வந்து நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். ஒப்பட சொல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரீசனாகிட்ட பேசும்போது அவெல்லாம் உனக்கு எதுக்கு வேணாம் விட்டுருன்னெல்லாம் சொல்லும்போது நான் சொன்னேன், இல்லை கஷ்டத்தில் கூட எனக்கு அவங்க தான் கூட இருந்திருக்காங்க, அவங்களெல்லாம் இப்படி விட்டு கொடுப்பேன், என்ன சண்டை வந்தாலும் எனக்கு அவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். விக்கி தான். 23rd question, which district are you from? கெஸ் பண்ணுங்க. நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஐ எம் ஃப்ரம் கன்னியாகுமரி. கன்னியாகுமரி பொண்ணு நான். ஸோ அது நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து டெல்லி நினச்சிட்டு இருக்கீங்க. டெல்லி தான் இருக்கிறது டெல்லி, பட் கன்னியாகுமரி பொண்ணு. டிஸ்ட்ரிக்ட் வந்து நான் கன்னியாகுமரி தான். ஸோ எனக்கு அந்த ஸ்லாங் வந்து பேச வரும். பட் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்கே இருக்கவங்ககிட்ட பேசும்போது அந்த ஸ்லாங் எனக்கு சேர்ந்து வரும். பட் நார்மலாக பேசும்போது அந்த ஸ்லாங் எனக்கு வராது. பட் நான் கன்னியாகுமரி பொண்ணு தான். எங்கள் அப்பா அம்மாவும் கன்னியாகுமரி தான். எல்லாருமே கன்னியாகுமரி தான். ஓகே, மறந்துடாதீங்க. 24th question, who is your best friends? விக்கி, அம்மா, அப்பா, அவங்க தான். ஓப்பனாக சொல்லணும்னா என்னை சுற்றி என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஆல் ஆர் நம்மளை வந்து நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க. ஓப்பனாக சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸை வந்து வச்சுக்காதீங்க, நானே சொல்லிப்பேன். ஏன்னா நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளை வந்து ஏதோ நாய் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. நாயை கூட விட்டுருங்க, நம்ம ஒரு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி வந்து இது பண்ணிப்பாங்க. ஏன்னா நிறைய நடந்திருக்கு. ஸோ அதனால இப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மேலே நமக்கு சுத்தமாக யாரும் பேச கிடையாது. யார்கிட்டையுமே பேச மாட்டேன். என்ன பேசணுமோ விக்கிட்டே சொல்லிடுவேன், எங்கள் அம்மாட்ட சொல்லிடுவேன், அண்ட் எங்கள் அப்பாட்ட சொல்லிடுவேன். அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸே வேணாம் எது. ஓகே, 25th question, last but not the least. What is your religion? What is your caste? இந்த கமெண்ட் வந்து ஒரு 30 கமெண்டாவது இப்படி வந்துருக்கும். What is your religion? What is your caste? ஏதாவது சொல்லணும்னா தோணுது இவங்களெல்லாம். அதுக்கு தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட காஸ்ட் தெரிஞ்சு எனக்கு என்ன பண்ண போறீங்க? இல்லை என்னோட ரிலீஜனை தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? எதுக்கு இதெல்லாம்? எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு இந்த காஸ்ட்னு சொல்கிறது எதுக்கு தேவையில்லாமல்? எனக்கு இதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப இந்த கமெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. நான் அதை எடுத்து வச்சிருந்த ரீசன் இருக்குன்னா, நான் வந்து மனுஷ பிறவி. நான் வந்து கேஸ்ட்டும் கிடையாது, ரிலிஜனும் கிடையாது, மனுஷ பிறவி. ஸோ நீங்களும் மனுஷங்க, நானும் மனுஷி, அவ்வளோதான். எனக்கு எல்லா தெய்வமும் ஒன்று. ஸோ எனக்கு வந்து அதுக்குன்னு தனியாக ரிலீஜன் எல்லாம் கிடையாது. நான் எல்லா கோயிலுக்கும் போவேன். ப்ளீஸ் வேண்டாமே, இந்த எவ்வளோ கொலைகள் நடக்குது இந்த கேஸ்ட் விஷயத்தினால. ஸோ ப்ளீஸ் அதெல்லாம் அப்படியே விட்டுருங்களேன். எனக்கு அது சொல்லவும் விருப்பம் இல்லை. இனிமே எவனாச்சும் கேஸ்ட் ரிலீஜன்லேயே கமெண்ட்டுக்குள்ளே வந்தீங்க அவ்வளோதான், கொன்றுவேன், சொல்லிட்டேன். ஸோ இவ்வளோதான் சில குட்டீஸ். இன்னும் ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தால் கமெண்டில் கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். உங்களுக்காக நான் வீடியோ போடுவேன். ஸோ என்னை பற்றி கொஞ்சமாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் நான் கேமராக்கு பின்னாடி அப்படி கேமராக்கு முன்னாடி இப்படின்னலாம் கிடையாது. நான் நிறைய ஃபுட் சேனல் பார்த்துருக்கேன். எப்படின்னா நல்ல ஃபுட்டி மாதிரி வீடியோவில் காட்டிப்பாங்க, ஆனால் பின்னாடி பார்த்தா சாப்பிடவே மாட்டாங்க. கேமராக்கு பின்னாடி பார்த்தா சும்மா அவ்வளோதான் காட்டுவாங்க. அது எதுக்கு அப்படி காட்டிக்கணும்னு எனக்கு புரியலை. ஓப்பனப்லாம் இருக்கணும், அதான் எனக்கு பிடிக்கும். ஸோ அது கேமரா முன்னாடி ஒரு மாதிரி இருக்குது, கேமரா பின்னாடி ஒரு மாதிரி நடிக்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமாக வராது. நான் இப்படி தான், என்னோடய கேரக்டர் இப்படி தான். என் கூட பழகுறவங்களுக்கே பார்த்தீங்கன்னா என்னை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இவ்வளோதான் செல்ல குட்டீஸ். ஸோ இனிமேல் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன் செல்ல குட்டீஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.